சக்திவேல், முத்துவேல் இவங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப பழனிவேலை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அதுவும் பாண்டியனால. அப்படி வெளியே அனுப்புறதுனால சரவணன், செந்தில், கதிர் 3 பேருமே இங்க தன்னுடைய மாமாவை தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வரவும் செய்றாங்க. அதாவது இங்கே சக்திவேலுடைய பிளானால் என்ன ஆகுதுன்னா, இங்கே பாண்டியன் தன்னை அடித்த கோபத்துலையும் அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுன்றதுனாலையும் அங்கே தங்கமயில் அப்பாவையும் தங்கமயில் அம்மாவையும் தூண்டி விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் சொல்லிடுறாங்க. போலீஸும் அதனால் ஒரு பொண்ணை நீங்கள் வந்துட்டு அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் அதை தான் சொல்கிறாங்கன்னு பாண்டியன் குடும்பத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகவும் செஞ்சிடறாங்க. பாண்டியனை கூண்டி உள்ளே தூக்கி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆள் தானே சொன்னால் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு கதனும் செந்தில் கோவப்பட, டேய் கொஞ்சம் சும்மா இருங்கடா, முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா அப்படின்னு கோமதி பயங்கர கோவத்தில் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே தங்கமயில் அம்மா அப்பா எல்லாருமே இருக்க, என் பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்திருக்காங்க சார், நகைக்காகவும் பணத்துக்காகவும் வரதட்சணை கொடுமையெல்லாம் செஞ்சுருக்காங்க சார். முதல்ல என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் சார், என் பொண்ணுக்கு அந்த வீட்டில் தான் வாழணும்னு ஆசை. என் மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். பெத்த பையனுடைய மனசே கலைச்சி பொண்டாட்டியே வேண்டான்னு தூக்கி எறிய சொல்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க சார். எப்படியாச்சும் நீங்கள் தான் என் பொண்ணு அந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு சொல்ல, என்னம்மா முதல்ல கொடுமைப்படுத்தினாங்க அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ உன் பொண்ணை அதே வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறேன் சார். அதுக்காக என் பொண்ணை என் வீட்டிலே வச்சுக்க முடியுமா? இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியுமா? எங்கள் குடும்ப சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். அவள் அந்த வீட்டில் என் மாப்பிள்ளை கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றான். மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளை தான். அந்த வீட்டில் இருக்கவங்க தான் எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளையோடைய மனசை கலைச்சி வச்சுருக்காங்க சார். இவனுக்கு ஒன்று நீங்கள் ஒரு உதவி செஞ்சே ஆகணும். என்னோட மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் நீங்கள் தனியாக அந்த வீட்டை விட்டு வெளியே தனி கொடுத்துன வைக்க ஏற்பாடும் பண்ணி கொடுங்க சார்னு சொல்ல, என்னம்மா நாங்கள் என்ன இந்த வேலையெல்லாமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியத்தையும் அந்த மாணிக்கத்தையும் திட்டிட்டு இங்கே ஸ்டேஷனில் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இங்கே பாண்டியன் குடும்பத்தில் இருக்கவங்க சொன்னாலும் இன்னொரு பக்கம் இங்கே அந்த பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்ப கோபத்தில் தான் பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. என்னம்மா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த, சரி விசாரிக்கலான்னு கூப்பிட்டா தப்பு முழுக்க உங்கள் மேலே தான் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்ல, சார் ஒரு 1000 பொய்யை சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணணும்னு சொன்னது இல்லையா? நாங்கள் என்ன சார் அவ்வளோ பெரிய பொய்யா சொல்லிட்டோம்? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா வயசு விஷயத்தையும் படிப்பு விஷயத்தையும் மறைச்சோம். இதில் என்ன சார் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை சார், என் பொண்ணுக்காக நான் 70 பவுன் நகையை அந்த வீட்டுக்கு நான் வரதட்சணையாக கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இதை விட வேறு என்ன சார் வேணும் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இப்போவே அவங்க நகையை வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லி என்னால் தூக்கி கொடுக்க முடியும். கோமதி நீ போய் அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து இவங்க மூஞ்சிலை விட்டேறி அப்படின்னு சொல்ல, சார் எங்களுக்கு இவங்களோட எந்த குடும்பத்தோட எந்த தொடர்பும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 70 பவுன் நகையை வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டேஷனில் வச்சு எல்லாம் முன்னாடியும் அவங்க கிட்டே கொடுக்குறாங்க, போலீஸ் முன்னாடி. ஆனால் திறந்து பார்த்தா எல்லாம் கருத்து போயிருக்கு. என்ன சம்மந்தி, நாங்கள் போட்ட 70 பவுன் நகை எங்க? எல்லாமே கவரிங் நகையாக இருக்குது. இதை கொண்டு வந்து கொடுத்து எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா சார் 70 பவுன் நகையை வச்சு தான் இவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க போல. பார்த்தீங்களா சார், நாங்கள் எங்கள் நகையை கேட்டால் இவங்க எந்த நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்க சார். இவங்க நகையை திருப்பி கொடுக்குற வரைக்கும் என் பொண்ணு அந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய செக் எடுத்து வைக்கிறாங்க இந்த சக்திவேல்னால. என்னம்மா இது, அவங்க பொண்ணுக்கு போட்ட நகை எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் எல்லா நகையும் இங்கே தான் சார் இருக்கு சார், மொத்த நகையும் நாங்கள் கொடுத்துட்டோம் சார் அப்படின்னு சொல்ல, ராஜி மீனாவும் உடனே வந்துட்டு, என்ன ராஜி இவங்க இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு அப்படின்ற கோவத்தில், சார் அவங்க வீட்டில் போட்ட நகை எல்லாமே கவரிங் நகை தான் சார் அப்படின்னு சொல்ல, சொல்லுவீங்கம்மா வாங்க, நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு ஜால்ரா அடிக்கிற மருமகளாச்சே, அப்புறம் இதையும் சொல்லுவீங்க இன்னமும் சொல்லுவீங்க சார், இவங்கெல்லாம் இந்த பேச்செல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாக்கியம் இப்படி பேசினதும் மீனாவுக்கும் ராஜிக்கும் இன்னும் பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. இவங்க கிட்டேருந்து அவங்க 2 விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. சார் பொய் சொல்கிறாங்க சார்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு ராஜியை மீனாவே அதட்ட, இந்த பொண்ணு வீட்டில் எல்லாரும் முன்னாடி வச்சு கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு 70 பவுன் நகையை போட்டிருக்காங்க இல்லையா? அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, இல்லைனா கல்யாணத்துக்கு வந்தவங்களை கூட கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கள் சார் அப்படின்னு அங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நகையை வந்துட்டு கொடுங்க, இல்லைனா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க, இந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்டேஷன்லேயே சொல்கிறாங்க. 70 பவுன் நகையை எங்களால் திருப்பி கொடுக்க முடியாது சார், ஏன்னா அந்த நகையில் நாங்கள் கை வைக்கவும் இல்லை, மொத்த நகையும் கவரிங் நகைன்னு இப்போ தான் எங்களுக்கே தெரியுது. ராஜி மீனா இந்த விஷயம் முதலே நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருந்தா இதுக்கு ஏதாவது முடிவு எடுத்துருக்கலாம்னு சொல்ல, அத்தை பிரச்சனை வர வேண்டாம் தான், என்னங்கடி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கோம். 70 பவுன் நகையை நாம் அவங்க கிட்டேருந்து வாங்காமல் நாம இதுக்கடி கொடுக்கணும், அப்படியே கொடுக்காம
இல்லாமல் போனால் இவளை கூட்டிகிட்டு போக வேற சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி ரொம்ப கோவப்பட, என்னம்மா உங்கள் நாடகத்தெல்லாம் கொண்டு வீட்டில் வச்சுக்கோங்க, முதல்ல இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் ஒழுங்காக வாழ வைங்க, இல்லைன்னா அவங்க கேட்ட மாதிரி அவங்க போட்ட நகை எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. இது கதிர், செந்தில், சரவணன், கோமதி, பாண்டியன்னு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது தங்கமயில கூட்டிகிட்டு போக சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் தங்கமயில் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க பழனிவேலும். சார் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அது இது எங்கள் அக்கா குடும்பம் தான் அப்படின்னு சொல்ல பாண்டியனும் கோமதியும் பழனிவேலை பார்க்குறாங்க. சரி இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் சார் அப்படின்னு சொல்ல, எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, இந்த வீடியோவை முதல்ல பாருங்கன்னு இங்கே பழனிவேலை அந்த வீடியோவை ஸ்டேஷனில் காட்டுறாங்க. பார்த்தவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சார் திரும்ப ஏதாவது ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த தம்பியையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ எதுக்காக இந்த தம்பி இவங்களுக்காக வந்து நிற்கிதுன்னு தான் எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நான் காட்டுற இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பாருங்கன்னு போலீஸே எல்லார்கிட்டையும் இந்த வீடியோவை காட்டுறாங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, இந்த தங்கமயிலோடைய அம்மா அப்பா 2 பேருமே பழனிவேலுடைய கடையில் சக்திவேலை பார்க்க போயிருக்காங்க. சக்திவேல் அந்த கடையில் இருக்க நேரம், டெலிவரிக்காக பழனிவேல் வெளியே போயிருக்க அந்த நேரம் சுகன்யாவும் சக்திவேலும் என்னெல்லாம் சொல்லி ஏற்றி விடணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் இந்த பொய்யை சொல்லி மட்டும்தான் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, வேறு எந்த பொய்யாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், தாராளமாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு அங்கே சக்திவேல் சொல்ல, அதுக்கு பாக்கியமும் என் பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாமே கவரிங் நகை தான், ஆனால் 70 பவுன் தங்க நகைன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்ல, ஆஹா இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை நீங்கள் முதலே சொல்லினா அந்த பாண்டியனை உள்ளே தூக்கி வைக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருப்பேன், உங்கள் பொண்ணும் அந்த வீட்டுக்கு ஈஸியாக வாழ போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே பாக்கியமும் மாணிக்கமும் கேட்குறாங்க அந்த சக்திவேல் கிட்ட. சக்திவேல் இப்போ சொல்கிறாங்க, வரதட்சணை கொடுமை அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் போட்ட நகையை கேளுங்க, நீங்கள் போட்ட நகை கவரிங் தானே, அது உங்களுக்கு தானே தெரியும், அந்த நகையை அவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது மொத்த நகையை எடுத்துக்கிட்டு கவரிங்காக திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பெரிய ட்ராமாவை போடுங்க, 70 பவுன் நகையை கொடுக்க சொல்லுங்கள், அப்படி இல்லைனா என் பொண்ணு அந்த வீட்டில் தான் வாழுவான்னு சொல்லி ஸ்டேஷனில் பெரிய ஒரு போராட்டம் பண்ணுங்க, அப்புறம் அவரும் கரெக்டான முடிவை தான் எடுப்பார். ஏன்னா இந்த வீட்டில் கோமதியோ பாண்டியனோ இங்கே ஏமாறுறவங்களும் கிடையாது. அதே சமயத்தில் நாம் எடுக்காத நகைக்காக எதுக்கு 70 பவுன் நகையை ஒரிஜினலாக நாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் யோசிப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் பொண்ணு அந்த வீட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு போவாங்கன்ற மாதிரி ஐடியாவையும் கொடுத்துருக்காரு இங்கே சக்திவேலு. அதெல்லாம் தான் வீட்டில் எல்லாருமே பார்க்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் கைது பண்ணுறதா இருந்தால் இதோ இந்த கூட்டு களவாணித்தனை பண்ணிட்டு இருக்க என்னுடைய சக்திவேலையும் இந்த நிற்கிறாங்களே தங்கமயில் அம்மா அப்பாவையும் தான் கைது பண்ணி உள்ளே வைக்கணும் சார் அப்படின்னு சொல்ல, என்னையா இதெல்லாம், என்னம்மா ஒரு குடும்பத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி உன் பொண்ணை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பொய்க்கு என்னையும் கூட வேற சேர்த்துக்கிறியா, உன்னை மாதிரியான ஆட்கள்னால தான் மற்றவங்கெல்லாம் எல்லாரையும் நம்புறதுக்கு கூட தயங்குறாங்க, முதல்ல உன்னையும் புருஷனை தூக்கி உள்ளே வச்சா போதும் எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. தங்கமேல் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. இன்னும் வேறு என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்குன்னு தெரியல, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க உன் மேலே கோவப்படுறதும் நியாயமான ஒரு விஷயம் தானே சொல்ல, தப்பு செய்கிறது மட்டும் குத்தம் இல்லைம்மா, தப்புக்கு துணை நிற்கிறதும் குத்தம் தானே, உங்கள் அம்மா அப்பா செய்கிற தப்புக்கு இப்போ வரைக்கும் துணையை நின்றுட்டுருக்கே, அதுவே மிகப்பெரிய குத்தம் தான் அப்படின்னு ஸ்டேஷனில் போலீஸே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பழனிவேல் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சது தெரிஞ்சதுனால சக்திவேல் நீ என் தம்பியே இல்லைடா, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என் நெஞ்சில் அந்த பாண்டியன் காலை நீட்டி உதைச்சான், அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவனை நான் போலீஸில் மாட்டி விடணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை போலீஸில் சிக்க வச்சுட்டு வந்து நிற்பனை நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, என்னங்க இதெல்லாம் எப்போங்க நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னு சுகன்யா கேட்குறாங்க. ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை சுகன்யா, வர்றவங்க கிட்ட நீ பாண்டியன் ஸ்டோர் கடையை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு நல்லாவே தெரியும், அதுக்கு தான் உனக்கு சரியான பாடத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் நான் என் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி அங்கே வச்சுட்டு போகவும் செஞ்சேன், கடைசியில் அதில் இவ்வளோ பெரிய எவிடன்ஸ் சிக்குன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலையே, எனக்கு உன் கடையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பழனிவேல் கிளம்பி வெளியே வராங்க. அந்த நேரத்தில் அங்கே வீட்டு வாசலில் மாமான்னு சத்தம் போடுறாங்க எங்கள் கதிர், செந்தில், சரவணன் 3 பேருமே. உன்னை அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னிச்சு வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் என்ன பண்ணுறாங்க, அந்த பழனிவேலை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. டேய் பழனி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சாலுங்க, அக்கா அன்னைக்கு நான் தப்பு செய்யலை, அன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீ காது கொடுத்து கேட்டிருந்துருக்கலாம்லக்கா, எனக்கு உண்மையிலேயே அவர் எங்கே கடை வச்சுருக்காங்கன்னு கூட தெரியாது, இந்த கடையை விட்டு போக மனசு இல்லாமல் தான் அந்த கடையை பற்றி எந்த ஒரு கேள்வியையும் நான் கேட்டுக்கையும் விரும்பவே இல்லை, அப்படி இருக்கப்போ அவங்க எங்கே கடை வச்சா என்னக்கா அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன், ஆனால் கடை
வயசில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல 4 பேரும் கண் கலங்கி நிற்கிறாங்க. கதிர், செந்தில், சரவணன் எல்லாருமே. அப்போ பாண்டியனும் ஓடி வந்து பழனியை கட்டி பிடிக்க, மாமா என்னை மன்னிச்சிருங்க மச்சான்னு சொல்ல, நீ என்ன மன்னிப்பு கேட்குற? நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அவங்க செஞ்ச தப்புக்கு உன் மேலே சந்தேகப்பட்டது எல்லாமே என்னுடைய தவறு தான். என்னை மன்னிச்சிடா பழனி அப்படின்னு பாண்டியன் மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. பழனி கண் கலங்கி நிற்கவும் செய்ய 4 பேரும் இங்கே பழனியை வந்துட்டு பார்த்து கண் கலங்கியபடி எங்களை மன்னிச்சிருங்க மாமான்னு அவங்களுமே மன்னிப்பு கேட்குறாங்க. இனிமேல் உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காதடா சரவணா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல, இன்னையோட போலீஸ் ஸ்டேஷனில் அவளை தலை முழுகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா அவளை டிவோர்ஸ் பண்ணதுல தான் எனக்கு இருக்க ஒரே நோக்கம். இதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இருக்கவே கூடாது. அதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, அத்தை அப்படின்னு சொல்ல, அவங்கே இருக்கட்டும், அவளுக்கு பணம் காசு தானே முக்கியம், அதை அவள் அனுபவிச்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே பழனி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அப்பாவும் சரி நாங்கள் எல்லாரும் சரி தப்பான ஒரு பழியை ஏற்றுக்கிட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டிய நிலைமையில இருந்திருப்போம். நீங்கள் மட்டும் வரலன்னா எங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பழனி சொல்கிறாங்க. டேய் விடுங்கடா, அண்ணனும் சரி இங்கே சுகன்யாவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இதுக்கப்புறம் அவங்களால எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருங்கன்னு எங்கள் பழனி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இப்போ தான் கொஞ்சம் மன நிம்மதியாகவும் இருக்குது. ஏன்பா நீங்களாச்சும் வீட்டில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்ல, இல்லை மாமா, இந்த விஷயம் தெரிஞ்சால் இன்னும் பெரிய பிரச்சனையாகுமோன்னு நினச்சி தான் பயந்து மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட பெரிய பிரச்சனையாலடி இன்னைக்கு ஆயிருக்க பார்த்தது. பழனி மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு குமதி சொல்ல, மீனாவும் அங்கே ராஜியும் அந்த குடும்பத்தை நம்பவே கூடாது, எப்படியெல்லாம் ட்ராமா போடுறாங்க பார்த்தியா, தங்கமயில் அக்காவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்படி இந்த வாழ்க்கை வேணும்னா ஒன்று பிடிச்சி தானே வாழ முடியும், பிடிக்காத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் அப்படின்னு இங்கே ராஜி மீனா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவையும் தருவீங்க.